இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. ஏசாயா 41 அதிகாரம் அதனுடைய 10வது வசனம், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என கண்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கலக்கங்கள் வரலாம், சில பயங்கள் வரலாம், சில சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தம் நீங்க கலங்கி போய் மனம் தளர்ந்து போய் குழம்பி போய் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நீ பயப்படாத, நீ திகையாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ ஏன் உன் சூழ்நிலையை பார்த்து பயந்து போய் இருக்கிற? உனக்கு நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ ஏன் பயந்து போய் இருக்கிறா, கலங்கி போய் இருக்கிறா, திகைச்சு போய் நிற்கிறா? நீ தனிமையில் அல்ல, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். இதெல்லாம் உன்னை விட்டு மாறி போகும், இதெல்லாம் உன்னை விட்டு கடந்து போகும். நான் உன் கூட இருக்கும் பொழுது நீ ஏன் திகைத்து போய் நிற்கிறாய், பதறி போய் நிற்கிறாய், கலங்கி போய் கண்ணீர் வடித்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறாய்? நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பிரச்சனைகளை நினைத்து கலங்கி போயிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை நினைச்சு பார்த்தா உங்க வாழ்க்கையை திகைச்சு போய் இருக்குதா? ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, இதற்கு ஒரு முடிவே இல்லையா? இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டீரா? இது என்றைக்கு என்னை விட்டு கடந்து போகும்? சில கேள்விகள், சில புலம்பல்கள், சில அங்கலாய்ப்புகள், புலம்பல்கள், சில அங்கலாய்ப்புகள், சில தடுமாற்றங்கள் உங்க வாழ்க்கையை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், அழ வைத்து கொண்டிருக்கலாம், உங்களை கலங்க வைக்கலாம். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை ஆண்டவர் அப்படியே விட்டு விட மாட்டார். அதுல இருந்து வெளியே கொண்டு வருவார். நீ பயப்படாதன்னு சொல்றார், நீ கலங்காதன்னு சொல்றார். எந்த மனுஷனும் சொல்லாத ஒரு வார்த்தை தெய்வம் உங்களோடு பேசுகிறார். பயப்படாத, திகையாத, கர்த்தர் உங்க கூட இருந்து பெரிய காரியம் செய்வார். உங்களை தாங்குவார், உங்களை அணைத்துக் கொள்வார், உங்களை தேற்றுவார், உங்களை கைவிட மாட்டார், உங்களை நல்ல வழியில நடத்துவார், உங்களை ஆசீர்வாதமான பாதையில நடத்துவார். எதை குறிச்சும் நீங்க கலங்காதீங்க, திகைச்சு போய் நிற்காதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துகிற தேவன், உற்சாகப்படுத்துகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே கலக்கங்கள் மாறட்டும், சில திகைப்புகள் மாறட்டும், சில பயங்கள் மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.